பிஸ்லரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தண்ணி கம்பெனி. ஆனா இதுக்கு முன்னாடியே அது ஒரு தண்ணி கம்பெனியா தான் இருந்தது. பிஸ்லரியோட ஆரிஜினுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. ஆக்சுவலா பிஸ்லரிங்கிறது ஒரு இட்டாலியன் கம்பெனி. ஃபெலிஸ் பிஸ்லரி தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. ஆனா இவர் ஆரம்பிச்சப்போ பிஸ்லரி தண்ணி கிடையாது, இட்ஸ் அன் ஆல்கஹாலிக் ட்ரிங்க், சரக்கு தான். அந்த சரக்கை 1965ல பிஸ்லரி இந்தியா வந்தப்போ இங்க விற்க பார்த்தாரு, ஹெல்த் டானிக் அப்படிங்கிற பேர்ல. ஆனா படு பயங்கரமா ஃபிளாப் ஆயிட்டு இந்தியாவில். பிஸ்லரி அவ்வளோ ஃபிளாப்பான கம்பெனியா இருந்தாலும் 1969ல பார்லே பிஸ்லரியை வாங்கினாங்க. ஆனா பார்லே பிஸ்லரியை வாங்கின உடனே அதை ஒரு வாட்டர் பிராண்டா மாத்தினாங்க. அதே மாதிரி 1990ஸ்ல இந்தியாவில் சுத்தமான தண்ணிக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமா இருந்ததுனால இந்த பிஸ்லரியோட மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. 1993ல கொக்கோ கோலா இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்த உடனே மற்ற கம்பெனிஸ் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த டயத்துல பார்லேட்ட தம்ஸ் அப், கோல்டு ஸ்பாட், லிம்கா அப்படிங்கிற எல்லா கம்பெனியும் இருந்தது. ஆனா இது எல்லாத்தையுமே கொக்கோ கோலா வாங்கினாங்க. பட் பார்லேல உள்ள ரமேஷ் சாக்குன் பிஸ்லரியை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. எல்லாருமே மற்ற பிராண்ட்ஸோட பிஸ்லரியும் சேர்த்து வித்துருங்கன்னு சொன்னும் போது ரமேஷ் யார் பேச்சையும் கேட்காம பிஸ்லரியை மட்டும் வச்சிருந்ததுனால அதோட பலனா இன்னைக்கு பிஸ்லரியோட வேல்யூ 7000 கோடி. ஒரு மனுஷன்ட்ட $40 மில்லியன் கொடுத்து எல்லா பிராண்ட்ஸையும் வாங்கின பிறகும் அந்த மனுஷன் தண்ணியை மட்டும் விட்டு கொடுக்காம இருந்ததுனால இன்னைக்கு பிஸ்லரி இவ்வளோ பெரிய மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் மணி அண்ட் பிஸ்னஸ், சப்ஸ்கிரைப் டு டாக்.